என்னப்பா அக்காவும் தங்கச்சும் சேர்ந்துட்டாங்க. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிசோ. இந்த வேலை என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, இதான் நம்ம பிக் பாஸ் நைனோட லாஸ்ட் வீடியோ. இதே மாதிரி தான் நிறைய வீடியோ சொல்லிட்டு இருக்கேன். பட் இது லாஸ்ட் வீடியோன்னு சொல்லிட்டு இன்னும் வீடியோ மேல வீடியோ இது வரைக்கும் பிக் பாஸ் நைனை பத்தி தான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அக்கா தங்கச்சி சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணிருக்காங்க. அது என்ன, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு செம்மையா நடந்திருக்கு. அது என்ன, அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் தளபதிக்காக குரல் கொடுத்திருக்காங்க பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ். அது யாரு, அது எல்லாத்தையும் வீடியோல மொத்தமா பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் இதான் நம்ம பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோ. நம்ம அப்டேட் வருமானே சுத்தமா தெரியல. சரி, இவங்க அப்டேட் வரல, பிக் பாஸ் கொண்டு அப்டேட் ஆச்சு கொடுங்கன்னு கேட்டாலும் அதுவும் சுத்தமா லீக் இல்ல. இதான் நம்மளோட பிக் பாஸ் நைனோட கண்டஸ்டன்ட் அப்டேட் அண்ட் லாஸ்ட் வீடியோ. ஆனா பிக் பாஸ் கொண்டு பத்தி ஏதாச்சும் அப்டேட் வந்தாலும் சரி, உங்களுக்கு உடனே அப்டேட் வரும். சரி, பிக் பாஸ் நைனை பத்தி தான் பேச மாட்டேன், வேற என்னத்த பத்தி பேச போறேன்னு கேட்டீங்கன்னா, மத்தபடி மூவி ரிவ்யூ, அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது, ஐபிஎல் பத்தி பேச போறோம். எல்லாத்தையும் பத்தி ஃபுல் ரோல் அண்ட் ரோஸ்ட் எல்லாத்தையும் நம்ம சேனல்ல பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல நீங்க யாராவது ட்ரோல் பண்ணி யாராவது ரோஸ்ட் பண்ணி சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்காக பண்றேன். அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் 10ல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீடியோ ரிவ்யூ அண்ட் ட்ரோல் ரோஸ்ட் எல்லாமே நம்ம சேனல்ல வரும். மறக்காம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. இதை விட பாத்தீங்கன்னா கண்டென்ட் மாறி போனாலும் பிக் பாஸ் வந்துட்டா பிக் பாஸ் கண்டென்ட் ஃபுல்லா நம்ம சேனல்ல வரும். மறக்காம சப்போர்ட் கொடுங்க. இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட் மாதிரி இன்னும் நிறைய சப்போர்ட் கொடுங்க. ஓகே, இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும் லைக்கு பக்கத்துல. பட் இல்லாட்டி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தா தெரியும், அங்க ஒரு ஹைப் இருக்கும், அதை கொடுங்க. ஒரு 10 பேத்துக்கு போய் நம்ம வீடியோ போய் சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா அக்காவும் தங்கச்சி ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அது யாரு அந்த அக்காவும் தங்கச்சி நீங்க கேட்டீங்கன்னா, பாரு அண்ட் வியானா, இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஒண்ணு சேர்ந்து ஒரு இப்ப இன்டர்வியூ வேற கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். இந்த அக்காக்கு வேற வேலையே இல்ல. யாரும் இப்ப அவங்கள்ட்ட கான்டாக்ட்ல இருக்காங்களோ அவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லாம என்ன கேக்குறாங்கன்னா, என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற, என்கிட்ட நீ என்ன எடுத்துக்கிற, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டிருக்காங்க. அதுக்கு தங்கச்சியும் உன்கிட்ட நான் இதை எடுத்துக்கிறேன், உன்கிட்ட அதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரெண்டு பேரும் பாண்டிங் நல்லா இருந்துச்சு. ஆனா இவங்க பேசுறதுதான் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருந்தது. இது நடுவுல பாத்தீங்கன்னா பிஆர் அதை பத்தி வந்துருச்சு. ரெண்டு பேருமே பிஆர் வச்சிருக்காங்க, அப்பட்டமா வெளில தெரிஞ்சது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பிஆரே இல்ல. நாங்க பிஆர் வச்சிருந்தா எதுக்கு பிக் பாஸ் குள்ள வரோம், எல்லாமே சேம் டைலாக் தான். பிஆர் வச்சு நாங்க எதுக்கு பிக் பாஸ் வரோம், நாங்க அவ்வளவு காசு இருந்தா நாங்க எதுக்கு பிக் பாஸ் வரோம், இதுக்கு பிஆருக்கே அவ்வளவு செலவாகுது, நாங்க எப்படி எதுக்கு பிக் பாஸ் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் யாரா இருந்தாலும் யார்கிட்ட கேட்டாலும் அப்படிதான் சொல்லுவாங்க, பிஆர் வச்சிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப கேக்குறாங்க, பாரு வியானாட்ட சொல்றாங்க, நான் ஐயா 5 லட்சம் கொடுத்துதான் உன்னை பிஆர் ஒர்க் பண்ண சொல்லிட்டு நான் செலவரிச்சு விட்டனாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேக்குறாங்க. அது இருந்தா நாங்க எங்க உள்ள வாங்கிட்டு வெளியே இருந்திருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வியானா ஒரு பதில் சொல்றாங்க. இந்த இன்டர்வியூ எப்படி போச்சு பார்த்தா கொஞ்சம் ஸ்மூத்தா தான் போச்சு. அந்த அளவுக்கு கொஞ்சம் வன்மத்தை காட்டல, கொஞ்சம் பரவாயில்ல, ஓகேவா இருந்ததுதான் சொல்லணும். ஆனா அந்த பிஆர் ஒர்க்கு போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எழுதி கொடுத்த கொஸ்டின் கொஞ்சம் அதிகமா இருந்தது மாதிரி இருந்தது. எழுதி கொடுத்தது இந்த வாட்டி அக்கா கொஞ்சம் உஷாரா நார்மலா பண்ணிட்டாங்க. நார்மலா எழுதி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லணும், அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த இன்டர்வியூ பத்தி பேசுறதுக்கு அவ்வளவு டீட்டெயிலா ஒன்றும் இல்லை, இவ்வளவுதான் இருந்துச்சு. பிஆர் ஒர்க்கை பத்தி பேசினாங்க. அப்புறம் அக்கா தன் பெருமையை வச்சு நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வியானாட்ட கேட்டிருக்காங்க. இது மட்டும் தான் கொஞ்சம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓகே, நெக்ஸ்ட் ஒருத்தங்க பர்த்டே செலிப்ரேஷன் கொஞ்சம் செம்மையா போயிருக்குன்னு தான் சொல்லணும். அது யாருன்னு கேட்டீங்கன்னா அரோராவோட பர்த்டே செலிப்ரேஷன் செம்மையா போயிருக்கு. அதை யாரும் அட்டன் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, துஷார் அட்டன் பண்ண மாதிரி பாரா, துஷார் இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வியானா, அப்புறம் பாத்தீங்கன்னா திவ்யா கணேஷ், அதுக்கப்புறம் கனி, இவங்க எல்லாமே கொஞ்சம் அட்டன் பண்ணிருக்காங்க சொல்லி. எங்க சபரியை காணா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆதிரி அட்டன் பண்ணியிருந்தாங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னா சபரி, எப்ஜே, அப்புறம் விக்ரம் இவங்க எல்லாம் இல்லவே இல்லை. என்னன்னு தெரியல, அவங்க ஏதாவது பர்சனல் ஒர்க்ல இருப்பாங்க போல. சோ அவங்க எல்லாம் அங்க இருக்காங்க. இந்த இடத்துல பர்த்டே செலிப்ரேஷன் கொஞ்சம் நல்லா நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப துஷார் அண்ட் அரோரா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒரு சாங் இருக்குல்ல, அந்த சாங் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த சாங் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஓகே நல்லா இருந்துச்சு. அந்த லொகேஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு தான் சொல்லணும். இப்ப அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. இது எங்க ரிலீஸ் ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அபிஷனல் அரோரா அண்ட் துஷாரோட அபிஷனல் சேனல்லே ரிலீஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். சோ பாக்காதவங்க பாத்துக்கோங்க. இப்பதான் எதுக்கு இவ்வளவு லேட்டா விட்டுருக்காங்கன்ட்டு, பர்த்டே ஸ்பெஷலா விட்டுருக்காங்கன்னு. ஓகே ரைட், இப்போ பாத்தீங்கன்னா அரோராவோட பர்த்டே செலிப்ரேஷன் நல்லா போயிடுச்சு. ஆனா பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டோரியும் பாத்தீங்கன்னா செம்ம ஃபன்னா இருந்துச்சு நான் சொல்லணும். அரோராவுக்கு வச்ச ஸ்டோரி எல்லாமே விஷ் பண்ணியிருந்தாங்க. பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாமே விஷ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா பிக் பாஸ் கண்டஸ்டும் இப்ப கனெக்ட்ல தான் இருக்காங்க போல. ஏன்னா பாத்தீங்கன்னா யாரு போஸ்ட் போட்டாலும் பிக் பாஸ் கண்டஸ்டன் ஒருத்தர் போஸ்ட் போட்டாங்க, கீழே பாத்தீங்கன்னா எல்லா பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸும் எல்லா பிக் பாஸ் 9 கண்டஸ்டன்ஸும் கமெண்ட் பண்ணிடுறாங்க. சோ எல்லாமே ஒரு நல்ல பாண்ட்ல இருக்காங்க. ஓகே ரைட், அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா எஃப்ஜே அண்ட் சபரி, இவங்க ரெண்டு பேரும் நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன். இவங்க ரெண்டு பேரும் சுந்தர்சி அவங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதோ ஃபங்க்ஷன் அதே மாதிரி ஏதோ பண்ணிருக்காங்க, அங்க போயிருக்காங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும், இவங்க புருஷன் அந்த இதுல இருக்காங்களான்னு கேட்டீங்க. எல்லாம் இருக்காங்க போல, ஏதோ ஒரு கேமியோ ரோல் அதே மாதிரி எல்லாத்தையும் ஃபுல்லாவே இருப்பாங்க போல. புருஷன் அந்த ஷூட்டிங் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒவ்வொரு அப்டேட் வரப்ப எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் உள்ள இவங்க ரெண்டு பேர் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஃப்ஜேவோட மூவி அப்டேட் கூடிய விரைவில் அப்டேட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் எப்ப ரிலீஸ் ஆகுது
ஆகுது அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருப்பாங்க போல, இன்னும் வந்து வெளில வரல. ஸோ அது எப்பன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரத்து வரையும். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து தளபதிக்கு சாதகமா பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கருப்பு கொடி தூக்கி சுத்திட்டு இருக்காரு இன்ஸ்டாகிராம்ல. அது யாருன்னு கேட்டீங்கன்னா திவ்யா கணேஷ் அண்ட் வாட்டர்மான். இவங்க 2 பேரும் தான். இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப திவ்யா கணேஷ் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரஸ் மீட் மாரி நடந்திருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அங்க அந்த இடத்துல விஜய் த்ரிஷாவும் சேர்ந்து கல்யாணத்துக்கு போயிருக்காங்களே, அதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தளபதி சாதகமா பேசிட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தர் வந்து என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, எதுக்கு சேர்ந்துதான் போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து எங்க ஒரே கல்யாணத்துக்கு போறீங்க, அது வந்து சரி இந்த கல்யாணத்துக்கு போறேன் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கணேஸ்வரன் தளபதி சப்போர்ட்டா அங்க குரல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது ஒரு கல்யாணம், அதுல நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் தெரிஞ்சவங்க வருவாங்க, தெரியாதவங்க வருவாங்க, எதிரி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கணேஷ் சொல்லியிருக்காங்க. சோ ஒரு நல்ல ஆன்சரா நல்ல பதிலா சொல்லியிருக்காங்க தான் சொல்லணும். ஓகே, அடுத்தது இந்த தர்பூசணி வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, கருப்பு கொடி நீட்டுறேன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல கருப்பு கொடி நீட்டிட்டு இருக்காரு. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த டிவோர்ஸ் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி பேசாதீங்க, அது அவங்க பர்சனல், அவங்க இப்ப அடிச்சுப்பாங்க நாளைக்கு கூடிப்பாங்க, அதை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு இப்ப கருப்பு கொடி காட்டி நீட்டிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜூலி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பைல்வான், அதுக்கப்புறம் வந்து சுஜித்ரா அவங்களெல்லாம் பத்தி உங்க வாட்டர்மெலன் பேசியிருப்பாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஏன் அவங்க இப்படி வர்றாங்க, ஒருத்தர் பிடிக்கலன்னா விட்டுற வேண்டியதானே, எதுக்கு வந்து ரொம்ப விமர்சனம் பண்றாங்க அது இதுன்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த வாட்டர்மெலன் சொல்லியிருக்காரு. நம்மளே கொஞ்சம் ஒரு வீடியோல சொல்லியிருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல கருப்பு கொடி நீட்டிட்டு இருக்காரு. வன்மையா கண்டிக்கிறேன், அவங்க பர்சனல் இஷ்யூல நீங்க ஏன் போறீங்க, ஏன் இல்லாத போலது எடுத்து போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து நிறைய பேசிட்டு இருக்காரு தர்பூசணி. இந்த வாட்டர்மெலன் பாத்தீங்கன்னா இப்ப வந்து தளபதி சாதகமா பேசிட்டு இருக்காரு. ஓகே, அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா பிரஜன் அண்ட் சாண்ட்ரா. அந்த பிரஜன் அண்ட் சாண்ட்ரா பாத்தீங்கன்னா அவங்களோட அப்டேட்டுக்கு மேல அப்டேட் வந்துட்டு இருக்குதான் சொல்லணும். அது என்ன அப்டேட்னு கேட்டீங்கன்னா, மூவிஸ் அப்டேட், அந்த அப்டேட் நிறைய வந்துட்டு இருக்கு. இப்ப நிறைய ஷாப், நிறைய கடை திறக்கிறதா இருக்கட்டும், எல்லா இடத்துக்கும் இப்ப வந்து இவங்க போயிட்டு இருக்காங்க. ரீசெண்டா ஒரு 3 இன்டர்வியூ கிட்ட வந்திருக்கு சாண்ட்ராவோட இன்டர்வியூ. அதை பத்தி பார்த்தாலே மறுபடியும் ட்ரோல் பண்ணலாமா ரோஸ்ட் பண்ணலாமான்னு யோசிக்க தோணுது. அதனால அந்த இன்டர்வியூ நான் ஃபுல்லாவே பார்க்கல, வெளில வந்துட்டேன். ஏன்னா பாத்தீங்கன்னா இன்னமும் அவங்களும் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. பிஆர் சொல்றாங்க, இங்க எதுக்கு டைட்டில் வின்னு, நான் இவங்க தான் டைட்டில் வின்னு நினைச்சேன், பிஆர் பண்ணி இப்படி பண்ணிட்டாங்க, என்ன வந்து வெளில நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ண பிஆர் வச்சுட்டாங்க, அப்படி இப்படி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. நான் பண்றது சொல்லிட்டு இருக்க டாப் வேண்டியதான். இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ட் அப்டேட் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லணும். என்ன பாத்தீங்கன்னா இப்பதான் திவ்யா கணேஷ் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா 4 கடை ஓப்பனிங், நிறைய ப்ரொமோஷன் இப்ப நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கானவர் வந்து ஏதோ மூவில பிஸியா இருக்காரு போல, நிறைய பாட்டு பாடி இருக்காரு. அண்ட் மீசியா முருகு டூலி அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. மீசியா முருகு ட்ரைலர் வந்தோட எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகே, இவங்க அப்டேட்னா இப்ப வந்துட்டு இருக்குன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கனி வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி வந்து ஸ்டோரி டெல்லிங்க்கு போனாங்க. அது நல்லா பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். பிரம்மாண்டமா நிறைய நல்லா பண்ணிருக்காங்க. அவங்களோட அப்டேட்டும் அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்தபடி யார் அப்டேட்டும் இன்னும் வரல, வந்தா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே, இதோட நம்மளோட பிக் பாஸ் 9 அண்ட் பிக் பாஸ் 9 கண்டஸ்டன்ஸ் உங்களோட பத்தி அப்டேட் நம்ம முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு மேல இந்த பிக் பாஸ் 9 கண்டஸ்டன்ட் அப்டேட் நம்ம சேனல்ல வராது. பிக் பாஸ் கொண்டாட்டத்தோட அப்டேட் வந்தா நம்ம சேனல்ல வந்துரும். இது வரைக்கும் எவ்வளவு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் 10 இதோட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், பிக் பாஸ் 10 ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரிவ்யூ இருக்கும். அது வரைக்கும் இந்த பிக் பாஸ் 10 அப்டேட் வர வரைக்கும் நம்ம சேனல்ல நிறைய வந்து ட்ரோல் அண்ட் ரோஸ்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய நியூஸ், மூவி அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல பார்க்கலாம். ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிவு, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் மட்டும் பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.